மனச்சான்று நம் தமிழ் தேசிய வழிமொழி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மாதவன். இப்பொழுது நாம் வில்லிவாக்கத்தின் வெற்றி வேட்பாளர் ரோஷினி அவர்களின் வேட்புமனு தாக்கல் காணொலியை பார்க்க இருக்கோம். அவர்களுக்கு நாம் ஆதரவு தருவதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழராட்சி இங்கு மலர போகுது. தமிழர் எங்கள் வாழ்வு இனி வளர போகுது. சீமான் அண்ணன் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. நாம இழந்து விட்ட உரிமை எல்லாம் கிடைக்க போகுது. புலி ஒன்று புறப்பட்டால் புது தேசம் படைத்திடுமே. தமிழா ஒன்றுபட்டால் விடுதலையும் கிடைத்திடுமே. வழிமாறி போனதடா வளருகின்ற தலைமுறையும். வாக்கை மாற்றி பாரடா நீ வருகின்ற இம்முறையும். வேளாண்மை அரசு பணி வீடு தோறும் இன்பமினி. சீற்றம் கொண்ட குரல் அனைத்து சீமானிச பேசும் இனி. உலக தர மருத்துவமும் உயிர் தேவை குடிநீரும். பெண்கள் தங்கள் சமத்துவமும் பேணி நாங்கள் கொடுத்திடுவோம். வெண்ணை சீண்டும் கயவனையும் கடைந்தெடுத்த ஊழலையும் மண்ணை திருடும் பாவியையும் உயிர் கொடுத்தும் தடுத்திடுவோம் நாம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம சகோதரி ரோஷினி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருக்காங்க உள்ள. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சகோதரிக்கு ஒரு சிறப்பு தகுதி ஒண்ணு இருக்கு. அது என்ன சிறப்பு தகுதினா, அவங்க ஒரு திருநங்கை. 8 இடத்துல 5 இடத்துல பொது தேர்தலும் 3 இடத்துல இடைத்தேர்தல், மகாராஷ்டிரா கோவா உட்பட மொத்தம் 8 இடத்துல பொது தேர்தலும் இடைத்தேர்தல் நடக்குது. ஆனா எங்கேயுமே ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு மனுஷனா கூட மதிச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஆனா அண்ணன் புரட்சியாளன் எங்க மேதகுவே பிரபாகரனின் அன்பு தம்பி எங்க செந்தமிழன் சீமான் எங்கள் அண்ணன் ஒரு புரட்சியாளன் என்பதை ஒவ்வொரு சீட்டிலையும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அவர் நிரூபிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு உதாரணம் தான் எங்களுடைய சகோதரி, எங்கள் உடன்பிறவா சகோதரி, எங்கள் சகோதரி ரோஷினி அவர்களை இங்க வேட்பாளராக வில்லிவாக்க தொகுதியில நிப்பாட்டியிருக்கோம். நீங்க எல்லாருமே அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நீங்க போட்டே ஆகணும். ஏன்னா மத்தவங்க எல்லாம் கூட்டணி, இப்ப திமுக கூட்டணி குமாஸ்தா, அது யாரு? மோகனோட பையன் யாரு தெரியும்? அமலாக்கத்துறையின் அன்பு நண்பர்கள் அவங்க எல்லாம். அவங்களோட பையன் அப்பா அண்ணா நகர் புள்ள பக்கத்துல வில்லிவாக்கம். ஏன் அப்படியே பாடி பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிட வேண்டியதானே? இதெல்லாம் என்ன? இதான் சொல்ற குடும்ப கட்சின்னு. இன்னொன்னு, திமுகவோட பி டீமான இந்த தவளக்கா இல்ல, அது பேர் தவளக்கா தான். அது மாதிரிதான் குதிச்சிட்டு இருக்காங்க இந்த தாவேக்கா, இந்த தற்குறிங்க. இவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாத்துக்குமே பி டீம். அதுல குறிப்பா திமுகவோட பி டீம். நீங்க இங்க நிக்கிற அந்த வளர்ந்து கட்ட வரக்கானே அவனுக்கு நீங்க செலுத்துற ஒவ்வொரு வாக்கும் இல்ல மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சரா வர வச்சு திராவிடம் 2.0 உங்களை எங்களையும் வேக வைக்கிறதுக்கு தான் இந்த பையன் அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை நான் சொல்ல, அவருடைய மனைவியோட அண்ணனே சொல்றாரு. அந்த பையன் அவன் பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்றவன். ஐ மீன் பாலிடிக்ஸ் அரசியல், உண்மையான அரசியல் பண்றது இல்ல, சூழ்ச்சி அரசியல் பண்றவன். இவன் நேத்து வரைக்கும் உள்ள இருந்திருக்கான். திமுக விட்டு திடீர்னு வெளியே இப்ப என்னமோ ஆப்னெட் மாதிரி நடிக்கிறான். 29 இவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியில விஜய், நம்ம மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி எல்லாருமே ஒன்னா இருக்க போறாங்க 29. அதுக்கு என்ன தெரியுமா முழக்கம்? அவங்க வச்சிருக்க கோஷம் இப்ப சொல்ற, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 2029 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை மீண்டும் ஆட்சிக்கு வர வைத்தால், 4வது முறை வர வைத்தால் இந்த நாடு அழிந்துவிடும். ஆகையால் தேசத்தின் நலன் கருதி, எப்படி கமல் விட்டார் பாருங்க, அதே மாதிரி தேசத்தின் நலன் கருதி நான் விஜய் ஆகிய நானும், ஸ்டாலின் ஆகிய எங்கள் அன்பு சாரும் அப்படியே சொல்லி இவங்க எல்லாம் திருப்பியும் உங்களெல்லாம் ஏமாத்த போறாங்க, பட்ட நாமம் போட போறாங்க. அதனால அந்த பையன் மாற்றம் கிடையாது, அவன் மிகப்பெரிய ஏமாற்றம். தயவு செய்து தவளக்கா கட்சியை நம்பாதீங்க. தவளக்காவை நம்ப கூடாது, சொறி பிடிச்சிடும். தவளக்கா மேல பாஞ்சான்னாவும் சொறி பிடிக்கும். அது மாதிரி தவளக்காவை நம்பி போனா உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில சொறி பிடிச்சிடும். அதனால தயவு செய்து நம்பாதீங்க. போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள் அப்படி சொல்ல வச்சுட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் மக்களை நம்பி தனிச்சு துணிந்து
234 போட்டியிடுற ஒரே கட்சி நாம தான். சும்மா ஃபில் அப் த பிளாங்க்ஸ் போடல. 106 கட்சியில இருந்து 106 வேட்பாளர்களை மாற்று கட்சியில இருந்து வர வச்சு இங்க நம்ம அவனுடைய அவங்க போட்டு ஃபில் அப் பண்ணியிருக்கிறான். அந்த மாதிரி இல்ல, முந்தா நேத்து வந்தவனுக்கு சீட் அப்பெல்லாம் கிடையாது. இங்க உழைச்சவங்க, சீர்திருத்த விரும்புறவங்க, புரட்சியாளர்கள், அவங்களுக்கு மட்டும் தான் எங்க அண்ணன் சீட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால உண்மையான மாற்றமான நாம் தமிழர் கட்சியை நீங்க ஆதரிக்கணும், ஆதரிப்பீங்க. அது காலத்தின் கட்டாயம். இப்ப கூட பாருங்க, சிலிண்டர் கிடைக்க மாட்டுது. ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுக்க இந்த சிஎம்ஆல, அதாவது காபந்து சிஎம்ஆல முடியல. நம்மளுடைய குறை என்ன? இன்னைக்கு சிலிண்டர் இல்ல. இத போயிட்டு நீங்க சொல்லணும்ல. பிரதமர் மோடி இவர் எதிர்க்காருல, இவர் என்ன பண்ணிருக்கணும்? மோடிக்கு ஒரு அன்பு கடிதம், ஆசையில் ஓர் கடிதம் வந்து ஒரு கடிதம் எழுதிருக்க வேண்டியதானே? ஐயா, தமிழ்நாட்டுல சிலிண்டர் கிடைக்காம எங்க தாய் குலங்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஆம்பளைங்க நாங்களும் சமைக்கிறோம், ஆம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை ஹோட்டல்ல இன்னைக்கு பேச்சுலர்ஸ் எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட 30% பேச்சுலர் பசங்க தான். எல்லாம் வெளியூர்ல இருந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சமையல் இல்ல, சோறு இல்ல, ஹோட்டல்லாம் மூடி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு காபந்து முதலமைச்சரா இல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடியோ இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சிலிண்டர் வேணும் ஐயா, சிலிண்டர் எங்க மக்களுக்கு தடை இல்லாம கிடைக்கணும் அப்படின்னு பிரதமருக்கு இவங்க ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கணும்ல, ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கணும்ல. சிந்துவுக்கு நடந்தாரு, வேட்டியை கட்டிக்கிட்டு, வேட்டி இல்ல பேண்ட் போட்டுக்கிட்டு, ஸ்போர்ட்ஸ் போட்டு சிந்து உங்கள் சத்யான்னு என்னமோ போட்டு விளம்பரம் போட்டுக்கிட்டு இருந்தாரு அவரு. இந்த நடிப்பெல்லாம் ஏமாறாதீங்க. அண்ணன் ஒருத்தர் தான் இந்த தேவையற்ற போரை நிறுத்தணும். போரால எல்லாருமே இழப்பதான் சந்திப்பாங்க அப்படின்னு போரை பத்தி திறந்த ஒரே ஒரு மனுஷன் இந்தியாவிலேயே அண்ணன் மட்டும்தான். சும்மா இல்லடா, அண்ணன் சீமான் அதிபர் தான்டா. அதனாலதான்டா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வர்றப்ப அதிபராட்ட குரல் கொடுக்குறாங்க அண்ணன். மத்த நீங்க ஓட்டு போட்டீங்களா உங்க தலைவரை குரல் கொடுக்க வேண்டியதானே? மோடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே? நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்துல பேட்டி கொடுத்துருக்கானுங்க. எது சிலிண்டருக்கு எரிவுரைக்கு எந்த தடையுமே இல்லையா? பச்சை போய் பேசுறான். இங்க எதிர்கட்சி தலைவரும் சரியில்லை, காபந்து முதலமைச்சரும் சரியில்லை. ஏங்க போய் சொல்லாதீங்க, எங்களால ஓட்டு கேட்க முடியல. ஓட்டு கேட்க போனா சிலிண்டர் ஓபன் பண்ணி காட்டுறாங்க புஷ்னு. நீங்க கொடுத்த வாக்குறுதி மாதிரி உள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்குங்கன்னு. அதனால இந்த போலிகளை நம்ப ஏமாறாதீங்க. மாற்றத்தை விரும்புங்க. ஒரு துணி கடைக்கு போனா 10 சட்டை எடுத்து பாக்குறீங்க, 10 சாரி எடுத்து பாக்குறீங்க. எது நல்ல புடவை அதானே கட்டுறீங்க. அது மாதிரி நல்லவர்களா உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்களோன்னு பாருங்க. அதுல கட்டாயம் நாம் தமிழர் கட்சி இருக்கும். அந்த வேட்பாளர்களுக்கு விவசாய சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்துங்க. அது உங்களுடைய கடமை. அதுதான் உங்களுடைய விழிப்புணர்வுப்பட்ட சமூகம் ஏமாந்து போகும். விழிப்புணர்வு கொள்ளுங்க. தயவுசெய்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுன்ற கான்செப்டை விடுங்க. ஜெயிக்கிற நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்க அப்பா அம்மா எங்களை அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுங்க சொன்னாங்க. ஒரு கொலையார பையன் எல்லாத்தையும் கொலை பண்ணுவான், அவன் தான் நிறைய பேரை கொலை பண்றான்னு நீங்க அவனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? அதனால ஜெயிக்கிற கட்சி இவனுங்க மீடியாவில தொடர்ச்சியா பரப்புரை மண்டை கழுவி இவனுக்கு தான் ஜெயிப்பானுங்க, அப்ப நம்ம வாக்கு வேஸ்டா போயிட்டு சொல்லிட்டு நீங்க மீண்டும் இந்த தீய சக்திகளுக்கும் இந்த டூப்ளிகேட் சக்திகளுக்கும் வாக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்தாம நேர்மையான கட்சிக்கும் நேர்மையான வேட்பாளருக்கும் நீங்க வாக்கு செலுத்துங்க. விவசாயியை வாழ வைங்க. அப்படின்னா விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். விவசாய சின்னம். ஐயா, இப்போ நம்ம வில்வாக்கத்துல வேட்பாளர் ஊர்வலமா போயிட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த சமயத்துல அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? நல்ல பிரகாசத்துடன் இருக்கிறது. ரோஷினி அவர்கள் வெற்றி முழக்கத்துடன் இங்க இன்னைக்கு வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ஆதரவு இருக்கு. அவங்களுடைய பேஸ் இன்னும் நல்லா எல்லாருக்குமே அறிமுகமாயிருக்கு. வெற்றி பெறுவாங்க. இப்போ வில்லிவாக்கத்துல ஒரு எல்லாரும் மத்த வேட்பாளர் எல்லாம் 100 கோடி 150 கோடி சொத்து வச்சிருக்காங்க. அவங்களோட நீங்க எப்படி போட்டி போடுவீங்க? அவங்களோட போட்டி போட முடியும். அவங்க ஏற்கனவே தெரிஞ்ச முகம் தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே சோசியல் ஒர்க்கர். எல்லா இடத்தையும் சோசியல் ஒர்க்கர் பண்ணதுனால எல்லா பீப்புளும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களோட போட்டி போறதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன சொல்லி நீங்க கேட்பீங்க அவங்க கிட்ட ஓட்டு கேட்க? இல்ல, நாங்க சொன்ன மாதிரி அண்ணா சீமான் சொன்ன மாதிரி தான். குடிக்க நீரு இருக்க இடம், நல்ல ஒரு பள்ளிக்கூடம், அதே மாதிரி நல்ல மருத்துவமனை, எல்லாமே அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே குறையாது. அதுல இந்த பூமியை பொறுத்தா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. இது செய்வோம். அதுக்கு நீங்க விவசாயம் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க நம்ப வேணாம். விவசாயம் இருக்கணும். நாளைக்கு நம்ம ஒரு பவுன் நகையை வச்சு விவசாயம் ஒரு மூட்டை நெல் அரிசி வாங்கக்கூடிய நிலைமை மாறும். அது மாறாம இருக்கணும். நம்ம மண்ணுல நம்ம தான் வாழணும். அதுக்கு நம்ம ஆதரிக்கிறோம். இந்த பரம்பரை அதிமுக, பரம்பரை திமுக ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் நீங்க என்ன சொல்ல பிரிச்சு போச்சுங்க. அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மக்களுக்கு என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? அந்த மக்கள் கிட்ட நீங்க மாற்றத்தை தேவைன்னு தான் சொல்லுவேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. காசுக்கு ஆசைப்படாதுன்னு சொல்லுவேன். காசுக்கு ஆசைப்பட்டேன்னா
அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஓநாய் வந்து ஒரு கூரான ஒரு கத்தியில வந்து ரத்தத்தை தடவி நக்கி நக்கி சாப்பிட்டு தன் உடம்பே கெடுத்துக்கிட்ட மாதிரி நம்ம காசை எடுத்து அவன் நம்மளுக்கே கொடுக்குறான். அந்த காசை கொடுக்கறதுனால என்ன லாபம்? திருப்பி உனக்கு 4 மடங்கு விலைவாசியை ஏத்த போறான். அதனால லாபம் கிடையாது. நேர்மையான ஆட்சி நேர்மையா இருக்கணும்.